புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள்ல அதிகாலையிலே எழுந்து குளிச்சு வீட்டுல இருக்கிற பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வச்சு பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். மந்திரங்கள் எதுவுமே தெரியலனாலும் ஓம் நமோ நாராயணாய நமங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம், பால், கற்கண்டு, பானகம் ஆகியவற்றை படைச்சு எளிமையான முறையில வழிபடலாம். இந்த நாள்ல நம்ம இல்லத்துல மகாலட்சுமி வழிபாடும் நம்ம செய்யலாம். ஏன்னா முழு நிலவு இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல மகாலட்சுமி வழிபாடு நம்ம இல்லத்துக்கும் வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதா அமையும். புரட்டாசி மாதத்துல அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்களா இருந்தாலும் புரட்டாசி மாதத்துல வரும் சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதாகும். புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் பெறலாம். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்துல 4 சனிக்கிழமைகள் வருது. முதல் சனிக்கிழமையில சங்கடஹர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமையில ஏகாதசியும், 4வது சனிக்கிழமையில திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்தே அமைந்திருக்கிறது இன்னும் சிறப்பானதாகும்.